எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது பூஜா. சூழ்நிலையை பொறுத்து தான் அதை இமீடியட்டா சரி பண்றதா இல்ல தள்ளி போடுறதா முடிவு பண்ண முடியும். உங்க சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போதைக்கு மறைவா இருக்கிறதா ரொம்ப நல்லது. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டாலும் என்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியல, நிம்மதியா படிக்க முடியல, காலேஜ் கூட போக முடியல. இன்னொரு பக்கம் அம்மாவால என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த டார்ச்சர் அனுபவிக்கிறது? நான் என் படிப்பை கண்டினியூ பண்ணணும்னா லீகலா என்ன சேஃப்டி பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. அதான் பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க பாயிண்ட் கரெக்ட் தான் பூஜா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸை மீறி சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க? சின்ன பிரச்சனைக்கே நான் எம்எல்ஏவை பாக்குறேன், எம்பியை பாக்குறேன்னு சத்தம் போடுவாங்க. இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூஜா, சும்மா இருப்பாங்களா? அவங்க செல்வாக்கு யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தானே பாப்பாங்க. மினிஸ்டர் லெவல்ல கூட அம்மாக்கு செல்வாக்கு இருக்கட்டுமே சார், அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் மேஜருங்கிறப்போ என் விருப்பம் இல்லாம அம்மாவால எதுவுமே பண்ண முடியாது. சரி, உங்க அம்மாவை விடுங்க. அந்த பொறுக்கி ராஸ்கல் இருக்கான்ல, யார் சப்போர்ட்டும் இல்லாதப்பவே தெருவில் உங்க கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணா. அவன் பேரண்ட்ஸ், உங்க அம்மா எல்லார் சப்போர்ட்டும் இருக்கிறப்ப அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் அப்படி ஏதாவது செஞ்சானா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார். தினேஷோட அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர்ங்கிறத மறந்துட்டீங்களா பூஜா? அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அதுல எந்த யூஸும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கலனா அது அவருக்கு பெரிய அவமானம். தன் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இதை நடத்தி ஆகணும் தான் நினைப்பாரு. அதுக்காக அவர் எந்த எஸ்டீம் லெவலுக்கும் அவர் போக தயாரா இருப்பாரு. அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறது யாருமே தட்டி கேட்க முடியாத பதவியா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ்ல நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா சார்? டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஹையர் ஆஃபீஸர் தானே சார்? நான் அவரை பார்த்து எனக்கு பாதுகாப்பு கேட்க போறேன். எஸ் வாமா. உட்காருமா. தேங்க்யூ சார். உன் பேர் என்னன்னு சொல்லுமா. பூஜா சார். என்ன விஷயமா நான் பார்க்க வந்த? உன்னை தாமா கேட்கிறேன், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. என் வாழ்க்கையை 2 பேர் அழிக்கணும்னு பாக்குறாங்க சார். அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்படி மொட்டையா சொன்ன எப்படிமா? நீ யாரு, உன் பிரச்சனை என்ன, யாரை நினைச்சு நீ பயப்படுறேன்னு டீட்டெயிலா சொன்னாதானமா எனக்கு புரியும். சோஷியல் ஒர்க்கர் சுசீலாவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கருணாகரனும் எனக்கு பிரச்சனையா இருக்காங்க சார். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? 2 பேருமே சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க உன்னை என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சோஷியல் ஒர்க்கர் சுசீலா வேற யாரும் இல்ல சார், என்னோட அம்மா தான். பெத்த அம்மா மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? சொல்லுமா, எந்த பையனையாவது நீ லவ் பண்றியா? அதுக்கு அவங்க தடையா இருக்காங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் படிப்புக்கு தான் எங்க அம்மா எதிரியா இருக்காங்க. நான் இப்போ சிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பிஹெச்டி முடிக்கணும், பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும்னு எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. ஆனா எங்க அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பெத்தவங்க தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையாமா? ஆனா ஏன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றது தப்பு தானே சார்? படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ டீட்டெயிலா எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவங்க என் விருப்பத்தை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே என் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இந்த பிரச்சனையில அசிஸ்டன்ட் கமிஷனர் கருணாகரனோட இன்வால்மெண்ட் என்ன? அவர் மேல உனக்கு என்னமா கோபம்? அவர் பையன் தினேஷ் தான் எனக்கு பேசி முடிச்சிருக்காங்க. ஏசி வீட்டுக்கு மருமகளா போறது நல்ல விஷயம் தானேம்மா, நீ ஏன் அதை வேண்டாங்கிற? காரணம் என்னன்னு தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே சார். அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அந்த தினேஷ் எனக்கு வேண்டாம் சார். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனும் என் கிளாஸ் பையன்தான். என்ன லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அம்மா முதல்ல எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஆனா அந்த தினேஷ் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை கொன்னுடுவேன்னு சொன்னா. யாரு? கருணாகர பையனா அப்படி பேசுனா? ஆமா சார், இது சம்பந்தமா எங்க அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க.
ஆனா அவன் ஏசி பையன்னு தெரிஞ்சதுமே எங்க அம்மா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. பர்சனல் லாபத்துக்காக அவனையே எனக்கு பேசி முடிச்சிட்டாங்க. அதனால தான் சார் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் சார் தங்கியிருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் சார் நான் இன்னும் காலேஜ் கூட போகாம இருக்கேன். நான் அவங்க கிட்ட மாட்டினா கண்டிப்பா என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் வெயிட் பண்ணாம ஏதாவது கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. நான் சம்மதிக்கலன்னா என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. நான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிடுறேன். அப்படியே அவங்க கேட்கலன்னா லீகலா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த பிரச்சனையில நிச்சயமா எங்க டிபார்ட்மெண்ட் உனக்கு சாதகமா செயல்படும். தேங்க்யூ சார். நீ வெளியில இருமா. ஓகே சார். ஹலோ சார், பூஜான்னு ஒரு பொண்ணை வெளியில அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. அப்படியே ஏசி கருணாகரன் அந்த பொண்ணோட அம்மா 2 பேரும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே சார். அம்மா பாப்பா குழந்தைய வாங்கி தொட்டில்ல போடுமா. போடுமா. ஓ ஆ பார்த்து பார்த்து காதுல 3 தடவை குழந்தையோட பேரை சொல்லு. மாதவி, மாதவி, மாதவி. ஐயா நீங்களும் 3 தடவை பேரை சொல்லுங்கய்யா. மாதவி, மாதவி, மாதவி. மாதவி அக்கா நம்மளை விட்டு எங்க போகலையம்மா. இந்த குழந்தைய நம்ம கிட்ட திரும்பவும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆமா பாப்பா, இந்த குட்டி பாப்பாவை பார்க்கும்போது எங்க மாதவி அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனாலதான் நானும் இங்கே வந்து தங்கிட்டேன். எனக்கு இப்ப எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்குமா. இவங்க எங்களுக்கு பாப்பா இல்லக்கா, எங்க குட்டி மாதவி மேடம். குட்டி மேடம், குட்டி மேடம்னு தான் இவங்கள நாங்க கூப்பிடுவோம். உங்களுக்கு ஓகேவா? மேடம் சிரிக்கிறாங்க. குட்டி மேடத்தை பார்க்க நாங்களாம் உங்க வீட்டுக்கு வரலாமா? இதை நீங்க கேட்கணுமா? குட்டி மேடத்தை பார்க்க யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். செண்பகா, எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வரீங்க. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். தேங்க்யூ சார். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. கருணாகரன் நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ சார். அந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க. சார், என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்க? சொல்றேன். மே கம் இன் சார். வாமா. பூஜா, இத்தனை நாளா எங்கடி போயிருந்த? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்டு எனக்கு கொண்டுட்டாங்க. யாருக்கும் பதில் சொல்ல முடியாம நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? போன்ல கூட இருக்கிற இடத்த சொல்லவே இல்லை. திடீர்னு இங்க எப்படி வந்த? ஏன் வந்த? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அமைதியா உட்காருங்க. பூஜா ஏன் இப்ப இங்க வந்தான்னு கேட்டீங்கல்ல, அவ உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதை பத்தி விசாரிக்க தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? பூஜா எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா? கருணாகரன், நீங்க உங்க புள்ள தினேஷை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி 2 பேரும் அவளை கம்பல் பண்றீங்களா? அதனால தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பூஜா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இதுக்கு உங்களோட பதில் என்ன? பூஜா சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டா.
நீங்க இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்துக்கிறதா வேணாமாங்கிறத நீங்க சொல்லி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றதும் கமிஷனரை தேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்றதும் விளையாட்டு விஷயம். உங்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் இவன் அந்த முடிவு எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமூக சேவை செய்யறதே வாழ்க்கையா வச்சிட்டு இருக்கிறவனா? என் பொண்ணுக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் நான் இந்த கல்யாண ஏற்பாட்டையும் பண்ணியிருக்கேன். அவ அதை சரியா புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு ஓடி வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டா. உங்க நோக்கத்துல தப்பு இல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது உங்க பொண்ணுதான். இவளுக்கு இதுல இஷ்டம் இல்லைங்கிறப்ப நீங்க அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா இந்த காலத்துல எந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு உடனே சம்மதம் சொல்றது இல்லையே. ஏதோ ஒரு பயத்தால தானே வேண்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. பக்குவமா எடுத்து சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. நானும் இவளுக்கு புரிய வைக்க தான் முயற்சி பண்ணனே தவிர கட்டாயப்படுத்தல சார். அதுக்குள்ளே இவ அவசரப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டா. நீங்களாவது இவளுக்கு புத்தி சொல்லி எங்க கூட அனுப்பி வைங்க சார். அட்வைஸ் பண்ண வேண்டியது அந்த பொண்ணுக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான் தேவைப்படுது. ஒரு மேஜர் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது லீகலாவே தப்பு. கருணாகரன் சார், இவங்களுக்கு தான் சட்டம் தெரியல, உங்களுக்கு கூடவா தெரியல? இதை எப்படி நீங்க என்கரேஜ் பண்றீங்க? சார், இந்த கல்யாணத்துல எந்த கம்பல்ஷனும் இல்ல சார். எனக்கு இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் இவங்களை விட பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருப்பேன். என் பையன் ஆசைப்பட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த இடத்துல நான் சம்பந்தம் பண்ணேன். பூஜாவுக்கு நிறைய படிக்கணுன்ற ஆசை இருக்கு. இதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு சம்மந்தி அம்மா சொன்னாங்க. நானும் அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டேன் சார். பூஜை இதுல கன்வின்ஸ் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். படிப்பு கெட்டு போகுன்ற பயத்துல தான் இவ இப்படி பண்ணிருக்கா சார். கல்யாணத்துக்கு அப்புறமும் இவ தாராளமா படிக்கட்டும். அதுக்கு எந்த தடையும் இருக்காது. சமந்தி, சார் கிட்ட சொல்லுங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். எங்களால பூஜாவோட படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது சார். 2 பேருமே அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. நிச்சயமா அதை மீற மாட்டாங்க நான் நம்புறேன். நீ என்ன சொல்ற? இவங்க படிக்க விட மாட்டாங்கங்கிறது என் கம்ப்ளைண்ட் இல்ல சார். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால படிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. மத்தவங்களுக்கு வேணா அது சாத்தியமா இருக்கலாம். ஆனா குடும்பங்கிற கமிட்மெண்ட்ல என்னால படிக்க முடியாது சார். இப்போதைக்கு கல்யாணம் வேணாங்கிற முடிவுல நான் தெளிவா இருக்கேன். படிப்பை தவிர வேற எதுலையும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. படிச்சு முடிச்சதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அப்பவும் தினேஷ் எனக்கு வேண்டாம். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க பொண்ணு இந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காமா? இதுக்கு மேலேயும் அவளை வற்புறுத்துறது எனக்கு சரியா படல. படிப்பு முடிஞ்சதும் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. அது வரைக்கும் அவளை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நல்லது கெட்டது புரியாம அவதான் முட்டாள்தனமா ஏதோ நடந்துட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, இந்த விஷயத்தை இதோட விடுறதா உங்களுக்கு நல்லது. பூஜா கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஃபேமிலி பிரச்சனைங்கிறதுனால தான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். இதையும் மீறி நீங்க இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துனீங்கன்னா நான் சிவியரா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கருணாகரன் சார், உங்களுக்கு நான் தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் உங்க பிள்ளையும் பூஜாவை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இனியும் மிரட்டணும்னு நினைக்காதீங்க. ஒதுங்கி போயிடுங்க, இல்லைன்னா உங்க வேலைக்கு ஆபத்தாயிடும். சார், மான ரோஷம் எனக்கும் இருக்கு சார். என் பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சார் இவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் வசதிக்கு ஏற்ற மாதிரி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சார். நாங்க இனிமே பூஜா விஷயத்துல தலையிட மாட்டோம். எங்களால பூஜாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது வந்தா அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு இதுல எழுதியிருக்கு. கையெழுத்து போட்டு நீங்க கிளம்புங்க. சார், என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? இப்ப நான் உங்களை நம்புறது முக்கியமில்ல கருணாகரன். இந்த பொண்ணுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். அப்பதான் இந்த பொண்ணு படிப்பை தொடர முடியும். இதுக்கு மேலே இந்த பொண்ணு இங்க வந்து நின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. மைண்ட் இட். ஓகே சார்.
நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க போகலாம். சார் இத பாருமா, இனிமே அவங்களால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. தைரியமா இருமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு நிமிஷம். இப்ப என்னங்க பண்றது சம்மந்தி? இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இனிமேல் கல்யாணம் நடக்க போறதில்ல. அதனால இனிமேல் என்ன சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க. இல்ல சம்மந்தி, அது சார்னு கூப்பிடுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண போறோன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என் பையனும் தாங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசையா இருந்தான். உங்க பொண்ணு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டா இல்ல. இனிமேல் இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னால அப்படி விட முடியாது சார். நாம எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிச்சயம் நடத்தியே ஆகணும். நான் வேணா அமைச்சர் லெவல்ல பேசி பார்க்கட்டுமா? அவர் சொன்னா கமிஷனர் ஆஃப் ஆயிடுவார்ல. புரியாம பேசாதீங்க மேடம். அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவரே தலையிட மாட்டாரு. ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவ விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். மீடியா மூலமா சிஎம்க்கு நியூஸ் போச்சுன்னா அமைச்சரோட பதவியே போயிடும். தெரியல. அது மட்டும் இல்ல, பூஜா விஷயத்துல இனிமேல் தலையிட மாட்டோன்னு நீங்களும் நானும் எழுதி கமிஷனர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். மீறி தலையிட்டோன்னு வைங்க, 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் மேல எனக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம போயிடுச்சு. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா என் பையனுடைய வாழ்க்கை நரகமா மாறிடும். எப்போ அவ என் பையனை பிடிக்கலன்னு சொன்னாலோ அப்போவே அவ வேணான்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஒருவேளை உங்க பொண்ணே மனசு மாறி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. ஏய் நில்லடி. பெத்தவ மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லடி. இப்படி ஒரு அவமானம் வேற எந்த அம்மாவுக்கும் வரவே கூடாது. உன்னை வளர்த்து ஆளாக்கின எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டியே, நீ எல்லாம் உருப்படுவியா? சொல்லடி. நீ என் மேல கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு நான் நல்லபடியா சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏய், உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அதை புரிஞ்சுக்காம என்னால உன் உயிருக்கு ஆபத்துன்னு இப்படி அபாண்டமா பழி போட்டியே, அந்த ஆண்டவனுக்கு அடுக்காதடி. ஓ சுயநலத்துக்காக ஏன் வாழ்க்கையை அழிக்க பாத்தியம்மா? அதை மட்டும் கடவுள் ஏத்துப்பாரு நினைக்கிறியா? உனக்கு ஓ சுயநலம் முக்கியம்னா எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியமா? அதை நான் காப்பாத்திக்க நினைக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? உனக்காக என் சந்தோஷத்தெல்லாம் நான் தியாகம் பண்ணிருக்கேன்டி. உன்னை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிச்சிருக்கணும். இல்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையாவது இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நன்றியே இல்லாம நடந்துகிட்ட. கமிஷனர் வரைக்கும் போய் என் மனசை நோக்கடிச்சிட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பெத்தவங்களை கஷ்டப்படுத்தின யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. எந்த படிப்புக்காக நீ அம்மாவை தூக்கி எறிஞ்சியோ அந்த படிப்புனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்ல. நீ வாங்குற டிகிரிங்கிறது வெறும் பேப்பர்ல தான் இருக்கும். அதை வச்சு நீ ஒத்த பைசா கூட சம்பாதிக்க முடியாது. திருவோடு மாதிரி அதை கையில வச்சுக்கிட்டு நீ தெரு தெருவா திரிஞ்சாலும் உனக்கு வேலை கிடைக்காது. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஆதரிக்கவும் யாரும் இல்லாம நீ பிச்சைக்காரி மாதிரி அலைய தாண்டி போற. மனசு வெறுத்து போய் நீ வாங்கின டிகிரி சர்டிபிகேட்ட அன்னைக்கு சுக்கு நூறா தூள் தூளா நீ கிழிச்சு போடல. என் பேரை நான் மாத்திக்கிறேன்.